ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2022 வெளிவந்திருந்த எபிக் டேல்ஸ்னு ஒரு வெறித்தனமான வேற லெவல் கலந்த ஒரு படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரு தைரியமான சின்ன எலி ஒன்று சாகச வீராங்கனையாகன்ற உறுதியோட ஜேசன் அழைக்கப்படுற ஒரு சிறந்த வயசான அட்வென்ச்சரரோட குழுவில் சேர்ந்து ஒரு கடல்சார் சாகச பயணத்தை மேற்கொண்டு அவளோட நகரத்தை கடலோட கடவுளான பொசரினோட கோபத்திலிருந்து எப்படி அவ மீட்டெடுக்கிறா. இதுதான் படத்தோட ஒன்லைனர். மேற்கொண்டு முழு கதை என்னன்றதை பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை வந்து பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கிரீஸ் நாட்டுல அயோஸ் என்ற நகர பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற பேடின்னு சொல்லப்படுற ஒரு சுறுசுறுப்பான குட்டி பெண் எலியை காட்டுறாங்க. அவளோட வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவு என்னன்னா, ஒரு நாள் ஒரு சிறந்த சாகச பயணத்துல பங்கேற்கணும். அதுவும் யார் கூடனா, ஜேசன் அழைக்கப்படுற ஒரு லெஜெண்டரி அட்வென்ச்சரர் கூட. அவரை பத்தி இவ்வளவு பில்டப் கொடுக்கறதுக்கு பெருமையான விஷயம் என்னன்னா, இவங்களோட நகர்ப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவரோட கடினமான ஒரு சாகச பயணத்துல போராடி கொண்டு வந்த கோல்டன் ஃபிஷ் அழைக்கப்படுற மாயாஜாலம் நிறைஞ்ச ஒரு தங்க கம்பளி தான். ஸோ இப்படி அவரை பெருமைப்படுத்தி சொல்லிட்டே போகலாம். ஆனா இப்போதைக்கு போதும். தினந்தன்னைக்கு நகர்ப்புறத்தோட சந்தையில ஒரு பெரிய எலி கூட்டம் கும்பலா சேர்ந்து கடைகளில் காட்சிப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை மனுஷங்களுக்கே தெரியாம ஒவ்வொன்றா திருடுதுங்க. எப்படின்னா, அந்த மனுஷங்க கண்ணு மிக்கிற கேப்ல சுறுசுறுப்பா செயல்பட்டு ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் கடையோட உரிமையாளர்கள் கவனிக்காம இருந்த நேரத்துல அதுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அதுங்க தங்கி இருக்கிற சாக்கடை பகுதிக்குள்ள கொண்டு போயிடுங்க. அங்கதான் அந்த எலிகளோட பெரிய கூட்டம் சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்த பேடின்னு அழைக்கப்பட்ட ஒரு குட்டி பெண் எலி, அவதான் நம்ம ஹீரோயின் இல்லையா. அந்த எலிகளோட தொழில் முறையும் திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டு கூட இருக்கிற அவளோட நண்பன் கிட்ட சொல்றா, நீ வேணா பாரு, ஒரு நாள் நானும் அந்த எலிகளாட்டம் நிஞ்சாஸ் எல்லாம் கத்துக்க போறேன். ஆனா திருடுறதுக்குல என்னோட சாகச பயணத்தை மேற்கொள்றதுக்கு தெளிவா படிச்சுட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கிற ஒரு பறவையை காட்டுறாங்க. அப்ப அந்த வகுப்புல எலிகளை எல்லாம் கூப்பிட்டு பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் பேடிக்கு அவளோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரின்ட்டு இவளும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமேன்னு அவளோட ரோல் மாடலான அட்வென்ச்சரர் ஜேசனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவரோட ஏராளமான பயணத்தை மேற்கொள்றதுக்காக உதவியா இருந்த ஆர்கோன்ற கப்பலை பத்தியும், அது இப்ப அவங்களோட நகரத்தோட கப்பல் துறைமுக அருங்காட்சியகத்துல காட்சி பொருளா இருக்கணும், அந்த கப்பலை கட்டமைக்கிறதுக்காக தேவதைகளே வந்து உதவி பண்ணாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு, ஒரு நாள் நானும் அதே மாதிரி கப்பல்ல போவோன்னு அவளோட கனவை ஆசையோட வெளிப்படுத்துறா. ஆனா அதை கேட்டதும் வகுப்புல இருந்த மத்த எலிங்கெல்லாம் சிரிச்சு கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. வாய்ப்பு கொடுத்தா வாயில வந்ததெல்லாம் பேசிடுவியான்னு. கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸே டிமோட்டிவேட் பண்ணதும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டா. உடனே இதை கண்ட அந்த டீச்சர் பறவையும், போது எல்லாரும் சிரிக்கிறத நிப்பாட்டுங்க, அவன் என்ன இப்ப காமெடியா பண்ணா அப்படின்னு சத்தம் போட்டதும் சைலண்ட் ஆயிட்டாங்க. சரி, அந்த அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் ஒவ்வொரு எலிகளோட பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போகுதுங்க. அங்கதான் ஒரு பெரிய பூனை ஒண்ணு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போகுது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு அப்பா தான் அது. இந்த ஒரு கதையில எலியும் பூனை என்ற டயலாக்கு இடமே கிடையாது. தன்னோட பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் பறவை கூப்பிட்டு ஹீரோனை பத்தி ஒரு சில விஷயத்த பேசுது. அப்பதான் அதே சமயத்துல மறுபடியும் சில எலிங்க நம்ம ஹீரோனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போதுங்க. அதை கேட்டதும் அது வரைக்கும் சைலண்டா இருந்தவளுக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. அப்பா கவனிக்காத நேரமா பார்த்து அங்க இருந்த கயிறுல இறங்கி தெருவு கடந்து ஹார்பர் கிட்ட வந்து சேர்ந்ததும் ஆர்கான்ற அந்த கப்பல்ல ஏறி குதிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டான். அதே நேரத்துலதான் அப்பா பொண்ணையும் பொண்ணை தேடி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு. என்னதான் இவ முயற்சி பண்ணியுமே எதிர்பார்த்த மாதிரி கப்பலை ரீச் பண்ண முடியல. மரக்கட்டையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தவ கட்டுப்படுத்த முடியாம கடைசியில கடல்ல விழுந்துடுறா. கடல் அலையில தத்தளிச்சு மூழ்க போற நேரத்துல பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு அறிஞ்ச அப்பா பொண்ணை உடனடியா செயல்பட்டு கடல்ல குதிச்சு காப்பாத்தி பொண்ணை சேஃபா ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு. தென் அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே பொண்ணு கிட்ட பேசி கண்டிக்கிறாரு. இங்க பாரு கண்ணு, நீ அந்த அட்வென்ச்சரர் ஜேசன் மாதிரி ஆகணுன்றது தப்பு இல்ல. ஆனா அவர் ஒரு மனுஷன், அறிவுலையும் பலத்திலையும் இயல்பாவே நம்மளோட முன்னோக்கி இருக்காங்க. ஆனா நீயே ஒரு சின்ன எலி, இப்படிப்பட்ட சாகசத்துக்கு ஆசைப்பட்டு போனா உயிரே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கடா கண்ணுன்னு இயல்பா எடுத்து சொல்லுது. ஆனா அப்பயுமே அவளோட மனசு சாகசத்துக்கு மட்டும்தான் இயங்குது. அப்புறம் அவளோட மனநிலையை மாத்தி சந்தோஷப்படுத்துறதுக்காக அவ ஆசைப்படுற மாதிரியே வீட்லயே ஒரு கற்பனையான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாரு. ஆனா அதை நம்பி ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலேயே அவ இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் புதுசா யோசனை பண்ணி ஏதோ ட்ரை பண்ணாரு. ஆனா ஒன்னும் வேலைக்காகாம போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில நகரத்துல ஒரு புது சிலையை கொண்டு வந்து திறப்புலாக வச்சிருக்காங்க. அதை இனாகிரேட் பண்ணி ஓபன் பண்றது யாருன்னு பார்த்தா சிறந்த சாகச வீரரான ஜேசன் தான். அப்படியே மக்களை நேரில் சந்திச்சு பேசுறதுக்காகவும் வந்திருக்காரு. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்டு வேகமா வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று கொடுக்குறான். இது சாதாரண டிக்கெட் கிடையாது, உன்னோட சாகச பயணத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு லாட்டரி டிக்கெட்டு, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்க, விஷயம் தெரிஞ்சதும் அப்பா பொண்ணுக்கு ஒரே வருத்தம் ஆயிடுது. எங்க லாட்டரியில இவளோட நம்பர் வந்துருச்சுன்னா கடலை கடந்து அந்த ஆபத்தான பயணத்துக்குள்ள போயிடுவாளோன்னு. அப்படி இருந்துமே அவர் நம்பின ஒரு விஷயம் என்னன்னா, லாட்டரி என்ன கன்ஃபார்மா கிடைச்சிட போது, 1000ல் ஒரு வாய்ப்பு தானே, எப்படியும் கிடைக்காதுன்ட்டு சரி இப்படிதான் வாங்கிக்கோன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. தினத்தன்னைக்கு சாயந்தரமே நகரத்துல உள்ள மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க, ஜேசன் அட்வென்ச்சரரோட உரையாடலை கேட்கறதுக்காக.
கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட லைஃப் ரிஸ்க் எடுத்து கோல்டன் ஃபேஸை கொண்டு வந்ததுனால தான் அன்னைக்கு இவங்களோட நகரத்தை அவரால் காப்பாற்ற முடிஞ்சது. அதை கௌரவிக்கிற விதமா தான் இவர் கையால அவங்க வழிபடுற கடவுள்கள்ல ஒருத்தரான ஜியூஸோட சிலையை அவரோட கையால திறந்து வைக்க சொல்றாங்க. நகரத்தோட மத்திய பகுதியிலிருந்து அந்த பிரம்மாண்டமான பெரிய சிலையை பார்க்கும்போது அவ்வளவு பிரமிப்பா காட்சி அளிக்கிறத ஒலிம்பஸ்ல இருக்கிற உண்மையான கடவுளான ஜியூஸ் அதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனா இதை கண்ட கடலோட கடவுளான பொசைடன் ரொம்ப கோபத்துக்கு உள்ளாயிட்டாரு. ஏன்னா அந்த நகரத்துல உள்ள மனுஷங்க எப்பவுமே ஜியூஸை மட்டும்தான் கடவுளா ஏத்து கௌரவிக்கிறாங்க. ஈவன் கடல் பகுதியில தங்களோட வாழ்விடத்தை வச்சுக்கிட்டு பொசைடனை வழிபடாம இருக்கிறதுனால. ஸோ இதனால கடவுள்கள் கடையிலேயே பொறாம உண்டாயிடுச்சு. அதோட விளைவா கடலோட கடவுளான பொசைடன் கோவத்தில் என்ன பண்றாரு, நகரத்தில் உள்ள மக்கள் முன்னாடி முன் வந்து அவங்க திறந்து வச்சிருக்கிற ஜியூஸோட சிலையை இடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஜேசன் கொண்டு வந்த தங்க கம்பளி இருந்ததுனால அதோட சக்தியை மீறி அந்த சிலையை அவரோட எதுவுமே பண்ண முடியல. இதனால மேலும் கோவம் அடைஞ்ச பொசைடன் அந்த தங்க கம்பளியை போய் எடுத்து கடல்ல வீசுறாரு. இது இருந்தா தான் அந்த சிலையை காப்பாத்துதுன்னு. அப்புறம் மக்கள் கிட்ட வாணிங்கோட கலந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இன்னும் 7 நாளுக்குள்ள ஜியூஸுக்கு எப்படி அழகான ஒரு சிலையை வச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்ன கௌரவிக்கிறதுக்காக என்ன மாதிரியே ஒரு பெரிய சிலையை நகரத்துல நீங்க வச்சாகணும். அப்படி இல்லைன்னா பூமியில் உங்களோட நகரம் இருந்ததுக்கான இடமும் தரமும் இல்லாம மொத்தமா அழிச்சிருவேன். மொத்த மக்களையும் பதட்டத்துக்குள்ளாகிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இதனால மக்களுக்கு இடையில பெரிய விவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இது சாதாரண விஷயமா, நான் 7 நாளுக்குள்ள அவர் சொன்ன மாதிரி எப்படி அதை கட்டி முடிக்க முடியும்னு. அந்த சமயத்துல தான் ஹீரோயினுக்கு வேற ஒரு யோசனை வருது. உடனே அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒரு தீவோட மேப்பை தேட ஆரம்பிக்கிறா. காரணம் அங்குள்ள சாஃபயர் பிரான்சஸை கொண்டு வந்துட்டா பொசைடனோட சிலையை முழுசா செஞ்சிட முடியும்னு அவ கண்டுபிடிச்சிட்டா. ஒரு பக்கம் அந்த அப்பா பொண்ணுக்கு பொண்ணு தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு தீவு இருக்கோ இல்லையோ வரைபடத்தில் இருக்கிறத வச்சு அதை நம்ம உண்மை நம்பிட முடியுமாமா, எனக்கு என்னமோ நீ எடுத்த முடிவு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி தடுத்துமே சடனா அங்க வந்த சீகல் பறவை ஒண்ணு, உங்க பொண்ணு சொல்றது முற்றிலும் உண்மைதான், நான் அங்க போயிருந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லாம அங்க கூட்டிட்டு போறதுக்கான வழியையும் நானே காட்டுறேன்னு சொல்லுது. இதுக்கடையில் அந்த வயசான அட்வென்ச்சரர் ஜேசன் என்ன பண்றாரு, நகரத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கூப்பிட்டு அடுத்த 7 நாளுமே யாரும் சிரமம் பார்க்காம பொசைடனோட சிலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க, அதுக்குள்ள நான் போய் எப்படியாவது அந்த திரிசூலத்தை கொண்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அப்பா போன தவறுதெல்லாம் அந்த மேப்பை டேபிள் மேல வச்சுட்டு போக அதை பார்த்த ஜேசன் என்ன பண்றாரு, நம்ம மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கடல் பயணத்தை ஆரம்பிக்க போறோம், ஸோ என் கூட பயணிக்க என்னோட குரூவெல்லாம் தயார் நிலையில் இருங்கன்னு. அங்கதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா அவரோட கடைசி சாகச பயணத்துல இவரை தவிர அவர் கூட பயணிச்சு எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. ஸோ இப்போ அவரோட பயணத்தை மேற்கொள்றதுக்கு அவருக்கு ஒரு புது டீம் தேவைப்படுது. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் என்ன பண்றா, அருங்காட்சியகத்துல இருந்த ஒரு மாயாச்சால டிராகன் பல்ல கொண்டு வந்து அதை பயன்படுத்தி இறந்து போன போர் வீரர்களை மறுபடியும் உயிர்த்தெழ முயற்சி பண்றா. அதோட விளைவா ஏற்பட்ட சிறு தவறுனால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன சாகச பயணிகளோட எலும்பு கூடு தான் உயிர்த்தெழுந்து வந்ததை தவிர அவ எதிர்பார்த்த மாதிரி மனுஷங்களா வரல. ஸோ இதை கண்ட ஜேசனும் ஹீரோயினுக்கு கப்பலை இயக்க தெரியுன்றதுனால கூட உதவிக்காக அந்த எலும்பு கூடுகளை கூட்டிட்டு ஹீரோயினை நம்பி பயணத்தை மேற்கொள்றதா முடிவு பண்ணிட்டாரு. தென் அப்பா பொண்ணையே பொண்ணை பிரிஞ்சு தனியா இருக்க மனசு இல்லாம கடைசி தருணத்தில் அவ கூடவே சேர்ந்து கப்பலில் ஏறிக்கிறாரு. அப்புறம் பயணத்தோட தொடக்கத்திலே கடல்ல ஒரு பெரிய புயல் இவங்களை கடுமையா தாக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலும் இதை கண்ட கடவுள் ஜியூஸும் அவங்களோட செயலை தடை பண்றதுக்காக மின்னலை வீசி எக்காரணத்தை கொண்டு பொசைடனுக்கு அவங்க சிலை வைக்க கூடாது அப்படின்ட்டு தடுக்க பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள கடவுள் ஜியூஸோட மனைவி வந்து, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, குழந்தை மாதிரிலாம் நடந்துக்காதீங்கன்னு கண்டிச்சதும் அவர் அனுப்பின மொத்த புயலும் மின்னலும் கடல்ல அப்படியே திடீர்னு ஓஞ்சிருச்சு. அந்த நேரத்துல தான் ஜியூஸ் அனுப்பின சின்ன டிராகன் ஒன்று கடல் மேல வந்து அந்த கப்பலை பிடிச்சி ஏதோ பொம்மை கிடைச்ச மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இதை கண்ட ஜேசனும் அவரோட குழுவும் எவ்வளோ அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனா அவங்களால ஒண்ணும் முடியல. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவான அந்த பூனை தான் அந்த குட்டி டிராகன் மேல ஏறி அதோட காது கிட்ட போய் தாலாட்டு பாட்டு பாடுது. அதை கேட்ட செகண்ட்ல பாட்டோட ராகத்துல மயங்கி தூக்கு வந்து கப்பலை விட்டுட்டு கடலுக்குள்ள போயிடுச்சு. இந்த சம்பவத்தினால அந்த பூனைக்கு சரியான கோபம். பொண்ணை கூப்பிட்டு பேசுறாரு, நீயே பாத்தியா இல்லையா வழி முழுக்க எவ்வளவு ஆபத்து, இப்படி ஒவ்வொன்றா கடந்து போறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு, பேசாம நம்ம இப்படியே வீடு திரும்புறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னும் போது அவர் ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மை வெளியே வந்துருச்சு. இடையில ஃப்ரெண்டு ஹீரோயினுக்காக கொடுத்த லாட்டரி நம்பர் தான் அட்வென்ச்சரர் ஜேசனும் தான் கூட பயணிக்கிறதுக்காக மக்களுக்கு முன்னாடி சூஸ் பண்ண நம்பரு. எங்க அந்த விஷயம் தெரிஞ்சா பொண்ணு தன்னை விட்டு போயிடுவாள்னு அதை மறைச்சிட்டாரு. ஆனா இப்ப கப்பல்ல ஏற்பட்ட ஒபாமையோட வாமிட்னால அவர் டிக்கெட் முழுங்கின விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க பண்ணதே ஒரு பெரிய தப்புப்பா, சோ எனக்கு இருக்கிற கோபத்துல நீங்க சொல்றது எதுவுமே நான் கேட்கறதா இல்ல, நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தனியாவே இந்த பயணத்தை தொடரதான் போறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அடுத்த நிறுத்தத்துல நீங்க தாராளமா இறங்கிக்கோங்கன்னு சேதாரணமான கப்பலை சரி செய்யறதுக்காக நிறுத்தின ஒரு ஊர்ல ஹீரோயின் கோபத்தர தன்னோட அப்பா கிட்ட சொல்றா, இனி நீங்க சுதந்திரமா இருக்கலாம்ப்பா, எந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்காது, உங்களுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டு நீங்க இனிமே என்ன தேட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு மனதளவு வேதனையோட சொல்லிட்டு அப்பாவை அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கப்பல் சரியானதும் புறப்பட ஆரம்பிக்கிறான். அவருமே தன் பொண்ணுகிட்ட அந்த விஷயத்த மறைச்சிருக்க கூடாதுன்னு தப்பு செஞ்சதை நினைச்சு வருந்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தென் அடுத்த நாள் நைட்டு ஒரு வழியா நெடுந்து ஊர பயணத்துக்கு பின்னாடி அவங்க தேடி வந்த தீவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த தீவுல ஒரு பெரிய ரூபம் ஒண்ணு யாரும் அந்த தீவுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இவங்களோட கப்பல் மேல பெரிய பெரிய பாறைகளை தூக்கி வீசுது. இந்த விஷயம் களைப்புல தூங்கிட்டு இருக்கிற ஜேசனுக்கு தெரியாது. ஸோ
ஹீரோயின் இனிஷியலா அவரை எழுப்ப முயற்சி பண்றா, ஆனா முடியல. அப்புறம் அவரோட முதுகில் ஏறி அவளோட வாளை யூஸ் பண்ணி அவர் கையாலேயே கப்பலை திசை திருப்பி இயக்கி அந்த தீவோட ஒரு குகைக்குள்ள கொண்டு வந்துடுறா. அங்க பார்த்தா அவங்களுக்கு அடுத்த ஆபத்து ஸ்கார்பியன் ரூபத்துல காத்துட்டு இருக்கு. தென் இது கடையில அந்த அப்பா பொண்ணை தன்னோட பொண்ணான ஹீரோனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. தென் உடனே எதை பத்தி யோசிக்காம அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு எப்படியாவது உதவி பண்ணி ஆகணும்னு தீர்மானிக்கிறாரு. அதுக்காக அந்த ஊர்ல இருந்து ஒரு எலி கூட்டத்துக்கிட்ட உதவி கேட்டு அதுகளோட ஃப்ரெண்டான ஒரு டால்ஃபின் மேல ஏறி ஹீரோனை கண்டுபிடிக்க வேகமா தீவை நோக்கி வந்துட்டு இருக்காரு. தென் ஒன்ஸ் அவர் அந்த தீவு கிட்ட ரீச் ஆனதும் அங்க இருந்த 2 எலிங்க யாராவது புதுசா நம்ம தீவுக்குள்ள வந்திருக்கானேன்னு உருவத்துல பெருசா இருந்தாலும் உருட்டி விட்டு கட்டிடுச்சுங்க. ஆனா அதுங்க கட்டின கயிறு 5 செகண்ட்ல கட் பண்ணி எரிஞ்ச பூனை தான் பொண்ணு இந்த தீவுக்குள்ளதான் வந்தா, அவளை பத்தின விவரம் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேக்குது. இதனால அந்த எலிகளும், ஏப்பா இவர் பொண்ணு தேடிதான் வந்திருக்காரு, நல்லவரு தான் போல, நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடலாம்பான்னு, உங்க பொண்ணு ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா, வேணும்னா அவளை கண்டுபிடிக்க நாங்க உதவி பண்றோம்னு சொல்லுதுங்க. இதுக்கடையில தவறுதலா ஹீரோயினும் அந்த சீகல்லும் சைக்ளோப்ஸ் அழைக்கப்படுற ஒத்த கண்ணு வச்சிருக்கிற அரக்கணுங்களோட கிராமத்துக்குள்ள வசமா சிக்கிக்கிறாங்க. அங்க ரெட்டத்தலை வச்சிருக்கிற டிராகன் ஒன்று அவங்கள துரத்தி கொல்ல பாக்குது. அதை தடுக்கிறதுக்காக ஹீரோயின் அவளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அது மேல ஒரு கல்லை தூக்கி போட்டு தலையை நசுக்கிடுறா. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ஸ் அந்த டிராகனோட தலை துண்டிக்கப்பட்டதும் செத்து போயிடுச்சுன்னு பார்த்தா ஆல்ரெடி இருந்த 2 தலையோட சேர்த்து புதுசா 2 தலை வந்துருச்சு. இதனால அவங்க அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கரெக்டா அந்த சமயத்துல தான் தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோனோட அப்பா அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த டிராகனை தாக்கி அதுகிட்ட இருந்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறாரு. அந்த டிராகன் கூட போறான கடைசி சமயத்துல அவராலையுமே முடியல. ஒரு கட்டத்துல காயம் மயங்கி விழுந்துடுறாரு. தென் இந்த விஷயம் அந்த கிராமத்தில் உள்ள சைக்ளோப்ஸுங்களுக்கு தெரிஞ்சு ஹீரோனோட அப்பாவை கூண்டுல போட்டு அடிச்சிடறாங்க. அடுத்த நாள் நைட்டு சாப்பாட்டுக்கு இந்த பூனையோட சேர்த்து ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கிற ஜேசனோட குழுவையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுறலான்னு இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாயிடுறா. என்னோட அப்பாவோட மனசை புரிஞ்சுக்காம நானும் தெரியாம வாயை விட்டேன்னு. இதுக்கடையில நகரத்துல சிலையை கட்டமைக்கிற பணியில ஈடுபட்ட மக்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிடறாங்க. 7 நாள்ல சாத்தியமாகிற ஒரு விஷயமா என்ன, அவ்வளவுதான் நம்மளோட நகரம் மொத்தமா அழிய போகுது, விட்டுருங்கப்பா, நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. ஆனா இதை கண்ட ஹீரோனோட ஃப்ரெண்டு தான், இது நம்மளோட நகரம், நம்ம தான் இதை காப்பாற்றணும்னு நம்பிக்கை விடாம களப்பில இருந்த அத்தனை மக்களுக்கும் தண்ணியை கொடுத்து உற்சாகப்படுத்துது. அதை பார்த்து நகரத்துல இருந்த மற்ற எலிகளும் பறவைகளும் பொசைடனோட சிலையை கட்டமைக்கிறதுக்காக கூட சேர்ந்து உதவி பண்ணுதுங்க. இதனால மக்களுமே மறுபடியும் உற்சாகத்தோட அவங்களோட பணியை துவங்குறாங்க. அதே நேரத்தில் தான் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிற ஜேசனும் கூட இருக்கிற குரூவும் சேர்ந்து எலும்புகளை பயன்படுத்தி கூண்டுலேருந்து வெளியே வரதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியல. இன்னொரு பக்கம் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிற ஹீரோனோட அப்பா, இதுதான் என்னோட முடிவு போல, ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்படியும் என்னோட மகளை நான் காப்பாற்றிட்டேன், அதுவே எனக்கு போதுமானதுன்றாரு. ஸோ இவர் பேசிட்டு இருந்தது தூரத்துலேருந்து கேட்ட ஹீரோயின் கண்ணில் கண்ணீரோட கூண்டுகிட்டு வந்து கடைசியாக அவரோட அப்பா கிட்ட பார்த்து சொல்கிறா. பதிலுக்கு அவரும் சொல்கிறாரு, இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லைம்மா, நீ பிறந்ததே ஒரு சாகச வீராங்கனை ஆகிறதுக்காக தான், நான் உன்னை தடுக்க முயற்சி பண்ணதான் பெரிய தப்புன்னும் போது அந்த ஒரு வார்த்தை ஹீரோனுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. அப்புறம் அடுத்த நொடி அவளோட திறமையை யூஸ் பண்ணி அவர் அடைச்சி வச்சிருந்த கூண்டுலேருந்து அவரை விடுவிச்சிடறா. 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஜேசனை காப்பாற்ற போகிற பிளான்காக அந்த சீகலுக்கு பறக்க முடியாமல் இருந்த ஒரு ரெக்கையை சரி பண்ணி கொடுத்து அந்த தீவை பாதுகாக்கிற ரோபோவை திசை திருப்பிட்டா. கிடைக்கிற அந்த கேப்பில் சைக்ளோப்ஸ் கிட்ட இருந்து ஜேசனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் அந்த சைக்ளோப்ஸோட கிராமத்தில் அவங்க வச்சிருந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை பார்க்குறாங்க. அங்கே அதில் இருந்த விலை மதிப்பில்லாத உலகங்களை பயன்படுத்தி தான் பொசைடனோட திரிசூலத்தை உருவாக்குறாங்க. சூரியன் மறைய போகிற நேரன்றதுனால சைக்ளோப்ஸுங்கெல்லாம் தூக்கத்துலேருந்து முழிச்சுக்குங்க. ஸோ அதுங்க கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு யோசனை பண்ணுறா. திரிசூலத்தை உருவாக்கின உலையை வெடிக்க வச்சுட்டா அதுல கவனம் திரும்பி சைக்ளோப்ஸுங்க இவங்களை எதுவும் பண்ணிடாதுன்னு திட்டம் போட்ட மாதிரியே கிராமத்தை காப்பாற்ற சைக்ளோப்ஸ் ஓடுற சமயத்துல ஜேசனை கூண்டோடு தூக்கிட்டு கப்பல் இருக்கிற பகுதி வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருந்த ஒரே ஒரு பெரிய சைக்ளோப்ஸ் மட்டும் இவங்களை தப்பிக்க விடாம தடுத்து கொள்ள பாக்குது. அதே சமயத்துல அவங்களோட கப்பலையும் மொத்தமா நாசம் பண்ண பாக்குது. அப்ப அதே கிராமத்துல இருந்த ஒரு எலி தான் இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக பல வளர்க்கக்கூடிய பொருளை வச்சு ஒளியை ஒண்ணு கூட்டி அந்த சைக்ளோபை மரமா உருமாத்திடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி தான் திரிசூலத்தோட மறுபடியும் அவங்க கப்பல்ல ஏறி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் நகரத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பாசிட்டிவ் அந்த மக்களுக்கு கொடுத்த கடைசி டைம் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் இவங்க போற திசைக்கு காத்து எதிர் திசையில வீசுறதுனால கப்பலை இவங்களால சீரா இயக்க முடியல. ஒலிம்பஸ்ல இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜியூஸ் என்ன பண்றாரு, பொசைடனால நகர மக்கள் அழியிறது விரும்பாம கப்பலை நகர்ப்புறத்தை நோக்கி வேகமா செலுத்துறதுக்காக கடைசியில இவரே தன்னோட சக்தியை பயன்படுத்தி உதவி பண்றாரு. இதனால அவங்க எதிர்பார்த்த நேரத்தை விட அதிவேகமா நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தென் ஃபைனலாக அங்கே வந்த பொசைடன், உங்களுக்கான நேரம் முடிஞ்சது, நான் உங்களோட நகரத்தை அழிக்க போகிறேன்னு கடல்லேருந்து ஒரு பெரிய அலையை கிராமத்தை பக்கம் வர வைக்கிறாரு. ஆனால் நல்ல வேலை, அதுக்குள்ளே ஜேசனும் அவரோட குழுவான நம்ம ஹீரோனும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த திரிசூலத்தை அவங்க உருவாக்கின சிலையில வச்சு பார்க்கறதுக்கு ஜியூஸோட சிலையை விட ரொம்ப பிரமிப்பாக காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பொசைடனும் அவரோட உருவச்சிலையை வியந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே மனுஷனான நீங்கள் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுட்டீங்களேன்னு பாராட்டுறாரு. இதனால நகரத்தை அழிக்கிற முடிவை கைவிட்டுட்டு மேலும் அவர் கடலில் தூக்கி வீசின அந்த கோல்டன் ஃப்ளீஸையும் மகிழ்ச்சியோட திரும்ப
அவங்க நகரத்துக்கே கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவளோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பயணம் சிறப்பாக முடிஞ்சது. தென் லாட்டரி டிக்கெட்லையும் அவளோட நம்பர் விழுந்திருக்கிறதுனால அடுத்து அவளோட அட்வென்ச்சர் பயணம் ஜேசன் கூட தொடர இதோட காட்டி படத்தை முடிக்கிறாங்க. எப்படி வச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe our channel. Was on voiceover. See you guys.